இதுதான் விளையாட்டு வரலாற்றிலேயே பெரிய மோசடி. 2010 இந்தியா நடத்தின காமன்வெல்த் கேம்ஸ் நாட்டின் மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் இவெண்டா இருந்தாலும் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஸ்கேமா வந்து மாறிடுச்சு. மோசமான கட்டிடம், பிளேயர்ஸ் இல்லாத ஆத்லீட்ஸ், போலியான போட்டியாளர்கள், எல்லாமே டிராமா. 72 நாடுகள் வரணும்னு சொல்லி ரியாலிட்டியில 36 நாடுகள் தான் வந்தாங்க. அதுலயும் பல ஸ்போர்ட்ஸ்ல என்ட்ரி கூட இல்ல. இந்தியா $6 பில்லியன் மேல செலவு பண்ணுச்சு. சில நாட்டின் முழு ஜிடிபிவுக்கும் மேலான தொகை. ஆனா அதுல பெரும்பகுதி சில கரப்ட் அதிகாரிகளின் வீட்டுக்கு தான் போச்சு. மீதி பணத்தை யாருமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நீச்சல் குளம். எல்லாம் காசும் குப்பையா போச்சு. அதுலயே ஷாக்கிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியா 538 பிளேயர்ஸ அனுப்புச்சு. ஆனா அதுல பாதி இம்போஸ்டர்ஸ். ஹாக்கி டீம்ல 11 பேர் தான் இருக்கணும். ஆனா 16 பேரை அனுப்பிட்டாங்க. மெடல் கவுண்ட் அதிகமா காட்டணும்னு தான். இவ்ளோ பெரிய சதி நடக்க முடிவில் இந்தியாவுக்கு வந்த மெடல்கள் வெறும் 20 தான். அடடா, என்ன ஒரு மோசடி! இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மோசடிய பார்த்து இருக்கீங்களா?